நண்பர்களே, முடியல, சத்தியமா முடியல. போட்டு டார்ச்சர் பண்றானுங்க. எலெக்ஷன் ரிசல்ட் வரைக்கும் எலெக்ஷன் வருதுன்னு ஓடிட்டாங்க. சரி, ரிசல்ட்டுக்கு அப்புறம் டிவிக்கு வந்து 108 இடம் வின் பண்ணிட்டு ஏதாவது ஒரு கூட்டணி அமைச்சு சிஎம் ஆகிடுவார்னு பார்த்தா போட்டு 5 நாளா போட்டு சாவ அடிக்கிறானுங்க. இது வந்து எங்களை வந்து குழப்பறதுக்காக, மக்களை குழப்பறதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. சத்தியமா எனக்கு மட்டும் தான் அப்படி இருக்கா? உங்களோட மனநிலை எப்படி இருக்கு? ஒரே பிரஷரா இருக்குல்ல. எனக்கு அப்படி இருக்கு. இதுல இந்த நியூஸ் சேனல்ஸ் வேற திடீர்னு ஒரு நியூஸா போடுறாங்க. அவங்க கூட கூட்டணி, இவங்க கூட கூட்டணி, இது நடக்குது அது நடக்குது. தலை சுத்துதுரா சாமி, தலையே சுத்துதுரா சாமி. இப்ப இருக்கிற அரசியல் சூழல்ல ஒரு குசு விட்டா கூட அதை ஒரு நியூஸா போடுறாங்க. நம்மள அப்படியே ஒரு பதட்டத்திலே வச்சுக்கிறாங்க. நல்லா சிரிங்க பாவா. ஹலோ பாவா, சிரிக்காதீங்க. அவன் பெரிய வில்லங்க பிடிச்சவனா இருப்பா போல இருக்கு பாவா. இதெல்லாம் எப்ப முடியும்? என்ன ஆகுமோ? தமிழ்நாடு என்னடா ஆக போகுது? வேண்டாம்டா, வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சாதரா. நானே விலை வளர்த்து போய் உட்காந்துருக்கேன். கை நடுக்க இன்னும் நிக்கவே இல்லை எனக்கு. நானே எலெக்ஷனை தாண்டி வேற ஏதாவது கண்டென்ட் போலான்னு நினைச்சா எங்க போனாலும் இந்த கர்மம் தான் வருது. முன்னாடினா இன்ஸ்டாகிராம் போனா ஏதாவது மீம்ஸ் வரும், ரீல்ஸ் வரும், டிஃப்ரெண்டா ஏதாவது வரும், ஃபன்னா இருக்கும், ஜாலியா இருக்கும். இப்ப இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணாலே இந்த நியூஸ் தான்டா வருது. உங்களுக்கு எல்லாம் வேற வேலையா கிடையாதா? எப்ப பார்த்தாலும் சும்மா என்னையே நோண்டிக்கிட்டு இருக்கீங்க. எப்பதான் இது குறையும்? எப்பதான் என்னோட ஃபீடு நார்மல் ஆகும்னு தெரியலடா. கடவுள் வருவானா இல்லையான்னு எனக்கு தெரியாதுடா. ஆனா என் புள்ள வருவானா இல்லையான்னு எனக்கு தெரியாதுடா. நாங்கெல்லாம் இங்க மாட்டிட்டு இருக்கிறது என்னைக்கு அவனுக்கு தெரியுதோ அன்னைக்கு வருவானா இல்லையான்னு எனக்கு தெரியாதுடா. ஆளாளுக்கு ஒரு நியூஸ் சொல்றாங்க, ஆளாளுக்கு ஒரு ஒப்பீனியன் சொல்றானுங்க, ஆளாளுக்கு ஒன்னு சொல்லி நம்மள அப்படியே கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு கடுப்பேத்துறானுங்க. இப்ப அதே தான் நானும் பண்ண போறேன். இல்ல, இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஃபன்னாவே கொண்டு போகலாம். ஏன்டா கண்ணு கலங்குது? என்னையவே 24 மணி நேரம் நியூஸ் பார்க்க வச்சிட்டீங்களடா. உண்மையாதாங்க. காலையில எழுஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் இந்த நியூஸ் தான் பாக்குறேன். ஏதாவது அப்டேட் வந்திருக்கா, என்ன ஆச்சு, இப்ப என்னதான் பண்ண போறாங்க, அடிக்கடி பாத்துக்கிட்டே இருக்கேன். அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. இதெல்லாம் எப்ப நார்மல் ஆகும்னு தெரியல. சார் இப்படியே மச நின்னுக்கிட்டா அப்படி சார்? மனுஷனுக்கு எவ்வளவு வேலை இருக்கு, ஏதாச்சும் ஒரு முடிவுக்கு வாங்க சார். அதாவது நியூஸ் பாக்குறது ஒரு பக்கம் இருந்தாலும் நிறைய ஃபேக் நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கு. திடீர்னு ஏடிஎம்கே டிஎம்கே கூட்டணிங்கிறாங்க. ஏடிஎம்கேவும் டிஎம்கேவுமா? ஏடிஎம்கே வேற டிஎம்கே வேற, அது ஒண்ணு சேரவே முடியாது. ரெண்டும் ஒண்ணு சேரவே முடியாதுன்ற சேர்ந்துட்டாங்க பாஸ். ஆனந்தம் ஆனந்தம் பாடும். சீக்கிரம் அவரை முதலமைச்சர் ஆக்கிட்டு போங்கடா. நியூஸ் சேனல்ஸ் பார்த்து பார்த்து டிப்ரெஷன் ஓவர்லோட் ஆகுது. அவன் குடுக்கறான்டா பிரஷர், அவன் குடுக்கறான். நானா ஏத்துக்கல, அவன் குடுக்கறான் பிரஷரா. இந்த ஒரு பரபரப்பான சூழல் ஏடிஎம்கேக்கு நல்லதா, டிஎம்கேக்கு நல்லதா, இல்ல டிவிகேக்கு நல்லதா, இல்ல மக்களுக்கு நல்லதா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா நியூஸ் சேனல்ஸ்க்கு நல்லது. ஏன்னு உங்களுக்கே தெரியும். முதல்வர் ஆவது உறுதி, தேதி பின்னர் அறிவிக்கப்படும். டே, இங்க மூவி ரிலீஸ் தான் போஸ்ட்போன் ஆகுதுன்னு பார்த்தா பதவி ஏற்பே போஸ்ட்போன் ஆகுதுடா. உண்மையாவே இதே மாதிரி தான் ஜனநாயகன் படம் போஸ்ட்போன் ஆகும்போது நடந்துச்சு. இன்னைக்கு நாளைக்கு அப்படியே இழுத்தடிச்சுட்டே இருந்தாங்க. அதே தாண்டா இப்பவும் நடக்குது. சார் நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? என்ன ஏன் இப்படி பந்தாடுறீங்க? டிஎம்கே ஏடிஎம்கே கூட்டணியா? டிஎன் பீப்புள் ஷாக் ஆகுறாங்க. ஏமா இதெல்லாம் நடந்துச்சுன்னா வச்சுங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன ஆகுனே தெரியலடா. ஷோக்கு குறைக்கே. இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்குமே நம்மளால எதுவுமே கணிக்க முடியல. என்ன வேணா நடக்குது, என்ன வேணா நடக்குது. அது வந்து நம்மளால யூகிக்கவே முடியல. இப்ப டிஎம்கேயும் பிஜேபி ஒண்ணு சேர்ந்தா கூட அது ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல போல. ஷோக்கினே குறைக்கே. அண்ணா சிஎம் ஆகி மக்களுக்காக போராடுவான்னு நினைச்சேன். இப்பதான் புரியுது, அண்ணா சிஎம் ஆகிறதுக்கே மக்கள் தான் போராடுறாங்க. என்ன பண்றது, நிலைமை அப்படி போயிட்டு இருக்கு. நம்ம என்ன பண்றது, நம்ம நேரம் அந்த மாதிரி இருக்குது. இன்னைக்கு விசிக்கே முடிவு எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த முடிவுல தான் என்ன ஆகும்னே தெரிய போகுது. தமிழ்நாட்டோட நலன் கருதி மக்களோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னம்மா முடிஞ்சா? என்னம்மா இன்னும் முடியலையா? என்னம்மா எம்புட்ட காத்து கிடக்குறது? என்னம்மா முடிஞ்சா? என்னம்மா முடியாம இருக்க? ஒண்ணு மட்டும் உறுதி, அடுத்த 5 வருஷம் இந்த டெம்ப்ளேட் தான் தமிழ்நாட்டுக்கு. இதுவே தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய பிரச்சனை தான்டா. ஏன்னா எல்லாத்துக்குமே அறுத்துட்டு போயிடும் சொன்னா ஆளுங்கட்சியால என்னதான் பண்ண முடியும்? அதனால இந்த ஒரு 5 வருஷமே கொஞ்சம் டேஞ்சரா தான் போகும் போல. கம்பி மேல நடக்கிற மாதிரி தான். ஏன் அங்கேயும் எங்கேயும் உலாத்துறீங்க? ஒரு இடத்துல உட்காரலாம்ல. இல்ல இனியும் ஊருக்கு போகணுமா வேணாமான்னு யோசனை பண்ணி பார்த்தேன். தப்பு,
ஊருக்கு புறப்பட்டாச்சுன்னா போய்கிட்டே இருக்கணும். திடீர்னு பயணத்தை ரத்து பண்ணக்கூடாது. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? ஏன்னா நீங்க ஊருக்கு வர்றீங்கன்னு உங்க சொந்த பந்தமெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கும்ல. நீங்க போகலைன்னா அவங்களுக்கு ஒரு ஏமாற்றம் தானே. ஏமாற்றம் தான். ஆனா இருந்தாலும் நான் ஊருக்கு வர்றேன்னு சொல்லலையே. சொல்லலையா? இதுக்கு முன்னாடி கூட்டணியில இழுபறி நடந்து பார்த்திருக்கேன். ஆனா எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் இழுபறிய இப்ப நான் பாக்குறேன். இந்த மாதிரியான அரசியல் சூழல் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. ஆனா இதான் ஃபர்ஸ்ட் டைம். இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். கரண்ட்லி இன் தமிழ்நாடு Day 1 celebration. Day 2 emotional. Day 3 confusion. Day 4 போங்கடா நீங்களும் உங்க எலெக்ஷனும் முடியலடா. உண்மையாவே வெறுக்க வச்சுட்டாங்க. ஐயோ எங்க இந்தியா புடிச்சிங்க இந்த இழவுக்கு தான் நான் வர்றதே இல்லை. அபகரமா மொட்டை என்னடா பண்ண சொல்றேன்ப்பா வண்டியில இருக்கு. உண்மையாவே நிலைமை அப்படி தாண்டா போயிட்டு இருக்கு. என்ன ஷேட்டா விட்டுறீங்களா? காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சா வாரிசு அரசியல், கச்சத்தீவு, தமிழீழம். பாஜக கூட கூட்டணி வச்சா சனாதன தர்மம், மும்மொழி கொள்கை எக்ஸெட்ரா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. மத அரசியல் சொல்லிட்டு இருப்பாங்க. அதிமுக கூட கூட்டணி வச்சா ஊழல் சக்தி, என்டிஏ கூட்டணி. விசிகே அண்ட் பாமக கீரியும் பாம்பும். டிவிகே இப்ப என்னதான்டா பண்ண சொல்ற? என்னதான் பண்ண சொல்றீங்க? புரியல. அதனால வந்து குழப்பம் தான் இது. இந்த 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த 4 பேர் நீங்க தானா? எது கூட கூட்டணி வச்சாலும் ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப என்னதான் பண்றது? இவங்க கொடுக்கற பிரஷர்ல மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசக புசுகா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. டிவிகே பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு 108 இடங்கள்ல வின் பண்ணிருக்காங்க. இப்ப அவங்க ஆட்சி அமைக்கணும்னா இன்னும் 10 எம்எல்ஏயோட ஆதரவு வேணும். அதுக்கு என்ன பண்றதுன்னா இவங்க யாராவது ஒருத்தர் கூட கூட்டணி வச்சுதான் ஆகணும். யார் கூட கூட்டணி வச்சாலும் ஒன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. என்னதானா பண்றது? எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் 100% ஆளுங்களை திருப்திப்படுத்த முடியாது. 5% எதிர்க்க தான் செய்வானுங்க. நிம்மதியா இன்ஸ்டா, ஃபேஸ்புக், ஜியோ ஸ்டார்னு சுத்திட்டு இருந்த என்ன நிமிஷத்துக்கு நிமிஷம் பாலிமர், புதிய தலைமுறை, தந்தி டிவின்னு சுத்த விட்டானுங்க. இதெல்லாம் எப்போ மாறும் தெரியல. பழைய நிலைமைக்கு வந்தா நல்லா இருக்கும்டா. சீக்கிரம் அண்ணனை சிஎம் ஆக்கி வேலையை முடிச்சு விடுங்கடா. இந்த பிரச்சனை எங்க அண்ணன் படத்தை ஓடனமா பண்ணிட போறானுங்க. ஓ கருப்பு மூவி மே 14 ரிலீஸ் ஆகுதுல. ஒரு வாரத்துல படம் ரிலீஸ் ஆக போகுது. ஆனா அதோட ப்ரமோஷன் என்ன ஆச்சு, படம் ரிலீஸ் ஆக போதாங்கிறது பல பேருக்கு தெரியாம இருக்கு. நடந்துட்டு இருக்க இந்த பிரச்சனையில டோட்டலா அந்த படத்தையே மறந்துட்டாங்க. நான் கத்துறேன், என்னை கண்டுக்கிறது இல்லையா? அவாய்ட் பண்றாங்களா? ஏற்கனவே ஜனவரி மாசம் ரிலீஸ் ஆக வேண்டிய படம் இது. ஜனநாயகன் படத்தினால போஸ்ட்போன் பண்ணாங்க. கடைசியா ஜனநாயகன் படமும் ரிலீஸ் ஆகல. சரி அந்த பிரச்சனை எல்லாம் முடியட்டும், நம்ம பீஸ்ஃபுல்லா ஒரு டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம், மே 14 ரிலீஸ் பண்ணலாம்னு பிளான் பண்ணிருக்காங்க. ஆனா இப்ப மறுபடியும் ஒரு பிரச்சனை வந்து அந்த படமே மறைஞ்சிடுச்சு. இல்ல சார், இது ஏதாவது ஒரு பிரச்சனை இப்படியே பார்க்கலாம். மே 14க்குள்ள இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு தமிழ்நாடு நார்மல் ஆனா நல்லா இருக்கும். நாங்க ரீலீஸ்லயே ரெக்கார்ட் வைப்போம், ரீ எலெக்ஷன்ல வைக்க மாட்டோமா? நீங்க வைங்கடா, நாங்க பாத்துக்கிறோம். இப்ப நடந்துட்டு இருக்க இந்த பிரச்சனையில எல்லாருமே கடுப்பாயிட்டாங்க. ரீ எலெக்ஷனாவது வைங்கடா, ரீ எலெக்ஷன்ல நாங்க வந்து மறுபடியும் டிவிக்கே கொண்டு வரோம் அப்படின்னு தான் நிறைய டிவிக்கு தொண்டர்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா கொட்டி அழிங்க, நான் முதல்ல இருந்து சாப்பிடுறேன். இந்த பிரச்சனையை இப்படி வளவளன்னு இழுத்துட்டு இருக்கனால மக்களுமே அதிருப்தியிலே தான் இருக்காங்க. ரீ எலெக்ஷன் வைங்க, 118 என்ன 150 கொடுக்குறோம். தம்பி கவலைப்படாதீங்க, எங்க ஓட்டு தளபதிக்கு தான். ஆனா ரீ எலெக்ஷன் வரைக்கும் போகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரீ எலெக்ஷன் போனுச்சுன்னா இப்ப இருக்கிற எம்எல்ஏக்களுக்கும் ஆப்பு தான். அதே சமயம் மறுபடியும் செலவு பண்ணி எல்லாம் பண்ணுவாங்களாங்கிறது ஒரு பெரிய கேள்வி. ரீ எலெக்ஷன் நடந்தாலுமே உடனே நடக்காது, ஒரு 6 மாசமாச்சும் ஆகும். அது வரைக்கும் என்ன நடக்குங்கிறது தெரியல. கஷ்டப்பட்டு செலவு பண்ணி ஜெயிச்சிருக்காங்களே இந்த ஏடிஎம்கே உள்ள எம்எல்ஏ, டிஎம்கே உள்ள எம்எல்ஏ, இவங்க யாருக்குமே அதிகாரம் கிடையாது, கேரக்டர் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. போடா. சீமான் என்ன பண்றாருன்னு தெரியலையே. எல்லாத்தையும் அமைதியா உட்காந்து பாத்துட்டு இருக்காரு போல. பண்ணுங்கடா. டிஎம்கே பிளஸ் ஏடிஎம்கே பிளஸ் பிஜேபி ஃப்ரம் நவ் ஆன். தேவக உள்ள வந்துரும் ப்ரோ. ஓ இவங்கெல்லாம் கூட்டணி வச்சுக்கிட்டு தேவக உள்ள வந்துரும் ப்ரோ, அதனாலதான் நாங்க கூட்டணி வச்சுக்கிட்டோம். இந்த அளவுக்கு போனா ரொம்ப மோசமாயிடும் நிலைமை. ரொம்ப கஷ்டம் ப்ரோ, ரொம்ப கஷ்டம் ப்ரோ. கண்டிப்பா இந்த நிலைமை வராது. ஏன்னா ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் கூட்டணி வச்சா மக்கள் வந்துட்டு இன்னும் கடுப்பாயிடுவாங்க.
அது அவங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். அதான் இல்லங்கிறேன். நீ எதுக்கு அதெல்லாம் கனவுல எதுக்கு பதிலுக்கு சொல்லணுங்கிறேன். வாய்ப்பே இல்லை. அதை விடு, ராஜேஸ்வரியே தோக்கடிச்ச ஊர் தானே இது. யார் அது ராஜேஸ்வரி? எங்க அத்தை வார்டு கவுன்சிலருக்கு நின்னுச்சு. இந்த மாதிரி நேரத்துல சொன்னதான் உண்டு. அதானே அம்பேத்கரையே தோக்கடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்றது? அனில்ஸ் கரண்ட் சிச்சுவேஷன் பி லைக் 118 எம்எல்ஏவா? என்னடி கர்மது இப்படி போட்டு படுத்துது? முன்னை விட இப்ப இம்ப்ரூவ்மென்ட் இருக்கு. உண்மையாவே எலெக்ஷன் ரிசல்ட் அப்ப இது வந்து என்டிகேக்கு போட டெம்ப்ளேட்டா, அது இப்ப டிவிகேக்கு போட வச்சுட்டாங்க. வாழ்க்கை ஒரு வட்டம், அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இப்ப வாழ்க்கை ஒரு வட்டம்டா. இங்க ஜெயிக்கிறவன் ஜெயிப்பான், தோக்குறவன் தோப்பான். அதை நீ இன்னும் புரிஞ்சுக்கல. தமிழகத்தின் திருப்பத்தூரில் திமுக அமைச்சரவை வெறும் 1 வாக்கு வித்தியாசத்தில் டிவிகே வேட்பாளர் தோற்கடித்தார். ஒரே ஒரு ஓட்டுனால டிஎம்கே தோத்து டிவிகே ஜெயிச்சிருக்காங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்களே ஒரே ஒரு ஓட்டு தானடா, அதனால என்னடா மாற்றம் வர போகுதுன்னு. அந்த ஒரு ஓட்டு தான் இங்க ஒரு மாற்றத்தையே உண்டாக்கி இருக்கு. இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒவ்வொரு ஓட்டுமே ரொம்ப முக்கியம். ஒரு ஓட்டுனால ஒரு ஆட்சியை மாத்த முடியும். பாத்துங்க. திங்க் அபவுட் இட். ஆல் தி வெரி பெஸ்ட். திரும்ப தேர்தல் வச்சா ஓட்டுக்கு பணம் கொடுப்பீங்களானே? இதுக்காகவே ரீஎலெக்ஷனுக்கு ஒத்துக்க மாட்டாங்கடா. ஏன்பா மெஜாரிட்டி 118 சீட்டு கிடைக்கலன்னா ஆட்சி அமைக்க முடியாதாமே? அப்ப மறுபடியும் எலெக்ஷன் நடக்குமாமே? அப்ப மறுபடியும் ஓட்டு காசு கொடுப்பாங்களா? ஓட்டு காசு வாங்கன்னு நினைக்காதீங்க, ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கணும்னு நினைங்க. இப்ப இந்த கேள்வி தான் நிறைய பேர் சோசியல் மீடியாவில் கேட்டுட்டு இருக்காங்க. மறுபடியும் எலெக்ஷன் நடக்குமா, மறுபடியும் இதே போல நடக்குமா அப்படின்னு. ஆனா இந்த நிலைமைக்கு கண்டிப்பா கொண்டு போக மாட்டாங்க, தெரியும் அவங்களுக்கு. ஆல்ரெடி டிசைட் பண்ணியாச்சு. கான்ஃபிடென்ட்டா இருங்க மக்களே, நல்லதே நடக்கும். டிஎன் பீப்புள்ஸ் பாவா, அடுத்த எலெக்ஷனுக்கு பேமெண்ட் கேஷா இல்ல செக்கா? ஓகே நண்பர்களே, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன தோணுச்சுங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். Thank you everybody. So nice of all of you.